பொங்கலூர் அம்மாவளத்துலேருந்து பழனிசாமி பேசுகிறேனுங்க. பாலு நர்சரிங்கிற ஒரு தென்னை நாற்றுப்பண்ணை, பாக்கு நாற்றுப்பண்ணை, தென்னை தோட்டம் இதெல்லாம் வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு தென்னை மட்டும்தான் பண்ணிகிட்ருந்தோம். ஒரு 2019 வாக்கில் பொங்கலூர் வேளாண் அறிவியல் நிலையத்திலிருந்து கூடுதல் மகசூலை இதில் செய்கிறதுக்கு தென்னை மரத்தில் கூடுதல் மகசூலாக என்னென்ன பண்ணால் விவசாயிகளுக்கு ஒரு லாபகரமாக இருக்கும் அப்படின்ட்டு முகிந்த் நகர் மங்களா 2 வெரைட்டி பாக்கு இங்கே எங்கள் பண்ணையில் நாங்கள் பயிர் பண்ணியிருக்கிறோம். பயிர் பண்ணி ஒரு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆகி நல்ல ஒரு மகசூல் கிடச்சிருக்கு, வளர்ந்துருக்குது. ஒரு சில மரங்கள் பாலை வந்திருக்கு. எல்லா மரமுமே இந்த பகுதியில் பாக்கு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக, அடிமரம் நல்லா ஸ்ட்ராங்காக, நல்ல கரும்பச்சையாக வந்திருக்கு. இது அடுத்த வருஷத்துலேருந்து எனக்கு இந்த தென்னையிலிருந்து ஒரு கூடுதல் மகசூல் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகும். இப்படி இருக்கிற போது பாக்கு நாற்றும் உற்பத்தி பண்ணுதுன்னா இதை விட சிறப்பாக இருக்கும்ட்டு கர்நாடகாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாக்குத்தோப்பிலிருந்து நல்ல முதிர்ந்த பழங்களை வாங்கிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாய வல்லுநர்களுடைய பரிந்துரையின் பேரில் முகிந்த் நகர் மங்களா 2 வெரைட்டியை பாக்கை வாங்கிட்டு வந்து அந்த பாக்கில் இங்கே பேக்கெட் பண்ணி எல்லாம் பண்ணி இது ஒரு 3 வருஷம் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வருஷம் ஒரு 50,000 பாக்கு நாற்று நான் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கிறேன். பாதி மங்களா பாக்கும் பாதி முகிந்த் நகர் பாக்கும் தயாரிக்கிறோம். இந்த பாக்கு நாற்று மிகச்சிறப்பாக பராமரித்து ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டத்தில் பராமரித்து நல்லா கொண்டு வந்துட்டுருக்குறோம். இப்போ சேல்ஸ் போயிட்டுருக்குது. தேவைப்படுறவங்க எங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். டெலிவரி டோர் டெலிவரி கேட்டாலும் டோர் டெலிவரி பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு மேலும் இன்னும் கொஞ்சம் மகசூலை கூட்டணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம கேவிகேவில் ஆலோசனை கேட்குற போது, ரெண்டாவது இருக்கிற தென்னை மரங்களில் 25 to 30 வருஷத்துக்கு மேலான மரங்களில் தேர்ந்தெடுத்து அவைய தென்னை நாற்றுப்பண்ணை, அதாவது ஒன்லி டால் வெரைட்டி மட்டும் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்ட்டு ஆழியாறு தென்னை ஆராய்ச்சி நிலையத்துக்கு அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியரிடம் ஆலோசனை பெற்று இதில் ஒரு 500 தென்னை மரங்களில் 50 தென்னை மரத்தை விதை மரங்களாக தேர்ந்தெடுத்து அந்த எல்லோ சீட்டெல்லாம் கட்டி அதில் டால் வெரைட்டி மட்டும் பண்ணிகிட்ருக்குறோம். அது அந்த பாக்கு தென்னை செடியெல்லாம் அங்கே இருக்குது. அது நல்லபடியாக போயிட்டுருக்குது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் எங்கள் தென்னை மரத்தில் மிகச்சிறந்த முறையில் நாங்கள் ஒயிட் ஃப்ளையை கட்டுப்படுத்துகிறோம். ஒயிட் ஃப்ளையை கட்டுப்படுத்துறதுக்கு பொங்கலூர் வேளாண் அறிவியல் நிலையத்திலிருந்து எல்லோ சீட் கட்டி அதில் கிரீஸ் துடைச்சி உள்ள டியூப்லைட் ஃபிட் பண்ணி பண்ணுற போது ஒயிட் ஃப்ளை மிக சிறப்பாக கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத வந்து பாராட்டிட்டு என்னை மேலும் மேலும் ஊக்க வச்சுருக்காங்க. கேவிகேயினுடைய தொடர்பு கிடைச்ச உறவு எங்கள் பண்ணையினுடைய வருமானம் இரட்டிப்பாக இருக்குது. அதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய அனைத்து நன்றிகளும் கேவிகேவுக்கும் உரித்தாகுக.